ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா ப்ரொவிஷன் வாங்க போயிருந்தேன் நேற்று. ஸோ அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு தான் பார்க்கலாம். கொஞ்சம் பெருசு தான், ஒரு மாதத்துக்கு இல்லை, 2லேருந்து 2.5 மாதத்துக்கு வரும். நான் வந்து 1 மந்த் அந்த மாதிரி போய் வாங்குறது இல்லை. இந்த மாதிரி 2.5 மந்த்ஸ்க்கு வந்து சேர்த்து வாங்கிடுவேன். பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,642 ருபீஸ் வந்திருக்கு. நம்ம ஒன்ஸ் வாங்கும்போது வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டோம்னா இவ்வளோவா அப்படின்னு யோசிப்போம். ஸோ எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் 2.5 மந்த்ஸ் வரதுனால எனக்கு இது ஓகே தான். 2 இல்லைனா 2.5 மந்த்ஸ் அப்படி தான் வரும். அரிசி வந்து தனியாக வாங்கியிருந்தேன், அது 1,500 ருபீஸ். இதில் ஆட் பண்ணல. பாஸ்மதி ரைஸ் வந்து என்கிட்ட இருந்ததுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு, விச் இஸ் எனக்கு ரீசனபிள். 5,000 கிட்ட வந்து மந்த்லி வருது. நான் வாங்கியிருக்கிற ஐட்டமும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இதில் வந்து குழந்தைங்க கூட பாப்பா கூட்டிகிட்டு போனதுனால கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் சாக்லேட்ஸும் வாங்கியிருந்தா. அந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அது கம்மியாக தான் வந்திருக்கு, ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே. மீதியெல்லாம் நான் பார்க்குறேன். நரசூஸ் ஃபில்டர் காஃபி 100 கிராம் 256 ருபீஸ். 2 எடுத்திருந்தேன். 130 எம்ஆர்பி, 120, 2 ரூபா 2 ருபீஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு 128க்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹோல்சேல் மாதிரி கிடையாது, பட் இது எம்ஆர்பிலேருந்து 5 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்டோர் தான். ஜேகேஎஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. டிமார்ட்க்கு போனேன். டிமார்ட்க்கு போயிட்டு நான் வந்து இந்த பில்லையும் டிமார்ட் பில்லையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல. எனக்கு இதுவே வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. டிமார்ட்ல வந்து ஒரே இடத்துல நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். லைக் வந்து பிளாஸ்டிக்ஸ், நம்ம வீட்டு பொருள், சாமான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன். பட் இது மாதிரி எனக்கு வந்து மளிகை பொருள் ப்ரொவிஷன்லாம் வாங்குறதா நான் கிட்டக்க போயிட்டு ஒன்றொன்னா வந்து பார்த்து அமௌண்ட்டை வந்து செக் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஃபீல் கிடைக்கும். நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்குறோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து டிமார்ட்க்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்றபடி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. பாஸ்மதி ரைஸ்லாம் நான் இங்கே வாங்கினதை விட டிமார்ட்டில் எனக்கு ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய காசு வாங்கின மாதிரி இருந்தது. நான் இப்போ 5 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து வெளியில் யூனிட் ரைஸ் இல்லை லூஸில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ரைஸ்லாம் வந்து 140 அந்த மாதிரி கொடுத்தாங்க. டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிலோ வாங்கினதுக்கே 180 இல்லை 160 கிட்ட அந்த மாதிரி பர் கேஜிக்கு வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு டிமார்ட்டில் வந்து பெருசாக எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு டிமார்ட் அவ்வளோ பிடிச்ச ஒரு டெஸ்டினேஷன், ஷாப்பிங் டெஸ்டினேஷனாக எனக்கு இல்லை. பார்க்கலாம் வாங்க, ஒன்றா வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குது அரிசி. இந்த பாக்ஸாக இருக்குது, நம்ம பார்க்கலாம். லட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து பருப்பெல்லாம் வந்து வறுத்த வச்சிருக்கேன். மாவுமில்ல கொடுத்து அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்வீட்னர் ஏதாவது போடணும், சக்கரை போடுறதுக்கு எனக்கு மனசில் பர்சனலாக. ஸோ வந்து சும்மா டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகனட் சுகர்னு ஒன்று வாங்கினேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்காக, பாப்பா கொடுத்தது கிடையாது. ஸோ நான் இது வந்து கோகனட் சுகர் அந்த லட்டுவில் கலந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இந்த கோகனட் சுகர் மூணுத்துக்குமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இது வந்து நான் இதில் வாங்கலை, மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலை, அமேசானில் வாங்கினேன். 258 ருபீஸ். 1/2 கிலோ 400 கிராம் 300 கிராம் 300 கிராம் வந்து 256. கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம வந்து 60 ரூபா 56 ரூபாய்க்கு 1 கிலோ ஒயிட் சுகர் வாங்குவோம். 1/2 கிலோ நாட்டு சக்கரை வந்து 38 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ப்ரொவிஷன் பார்த்துக்கலாம். பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ரெஸ்பான்சிபிளோட வந்து எனக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் வந்து லைக் சாப்பிட்ற பொருள் ஐட்டம்ஸ் தனியாகவும் இந்த மாதிரி தனியாகவும் பேக் பண்ண சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கிற மெட்டீரியல், சாப்பாடுலையோ அதில் கலந்துடக்கூடாதுன்னு இது தனியாகவும் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் தனியாக வந்து கொடுத்துக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அழகாக பேக் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. தெரியுதுங்களா, மசாலா தனியாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளீனிங் ஐட்டம்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனியாக, அரிசி தனியாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து அன்ஹெல்த்தியான வந்து இதுவும் வந்து பசங்களுக்காக மறைச்சி இது எனக்கு 3 மந்த்ஸ் வச்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன், மேலே போட்டுருவேன். அட்லக்கா மேலே இந்த ஷெல்ஃபில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து சாக்கோஸ் மட்டும் கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இது மட்டும் கொஞ்சம் பாலில் கலந்து, பாப்பா பாலே குடிக்க மாட்டா, ஸோ ஏதாவது ஒன்று பாலில் கொடுக்கணும். அதுக்கு சாக்கோஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு கொடுக்க பிடிக்கல தான், ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் ஓகேன்னு விட்டுறது. இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஜெல், ஓடோனி பேஷன் ஃப்ரூட்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கியிருக்கேன். இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து 45 டேஸ்ன்னு சொல்றாங்க, பட் எனக்கு 45 டேஸ் வந்ததில்லை. அதுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமா முடிஞ்சிருது. மேபி 20-25 டேஸ்லேயே முடிஞ்சிரும். ஸோ இதுவுமே 3 வாங்குற மாதிரியே வந்துடுது. ப்ரைஸ் இதோட எம்ஆர்பி வந்து 95 ருபீஸ்.
ஃபர்ஸ்ட் வந்து மங்களகரமா தீபா ஆயில் வந்து தீபா ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தீப ஒளி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து 209 ரூபாய் இதுல போட்டிருக்கு. ஆனா இவங்க எனக்கு கொடுத்துருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 174 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 209 210 வச்சுக்கலாமே. 210 இருந்து 170ன்னா 170 30-40 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு தெரியல. ரொம்ப 40 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. விம்ஜெல் வந்து 20 ரூபாய். இது சும்மா தான் வாங்கினேன். டிஷ் வாஷர் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் கையிலையும் வாஷ் பண்றதுனால விம்ஜெல் எடுத்தேன். பீகோ வாங்கிட்டு இருந்தேன். கைக்கு வந்து செட் ஆகலன்னு. அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. சரி கொஞ்சமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 20 ரூபாய் ஒரு சாஷெட் பாக்கெட் 19க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட அது வந்து ஹிமாலயா 390. இதுவுமே ரொம்ப நல்ல ஆஃபர் வந்து பாப்பா அது ஹிமாலயா ப்ராடக்ட் வந்து 390 rupees. ஹிமாலயா அது 351க்கு கொடுத்துருந்தாங்க. 39 rupees எனக்கு வந்து ஆஃபர். நல்ல ஆஃபர் இது எனக்கு. 39 rupees ஆஃபர்னா சூப்பர் எனக்கு. அதே மாதிரி இதுவுமே வந்து ஓடோனில் எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா 95 1 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 3 எடுத்திருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சாஷெட் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒன்று வந்து 4 ரூபாய். இது வந்து எனக்கு 2 டசன் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 போடுவேன். இல்ல 2 days ஒன்ஸ் வந்து க்ளோத்ஸ் வந்து போடுவேன். ஸோ எனக்கு இது வந்து 2-3 டசன் எடுத்தேன்னா எனக்கு 2 months கிட்ட வருது. பாதி போடுவேன், இல்ல சம்டைம்ஸ் முழுசா போடுவேன். ஸோ அந்த கணக்குல வந்து எனக்கு இது ஒரு 2 months வந்துருது. எனக்கு இதுதான் பெஸ்டா இருக்கு. பெரிய அந்த பவுச்ல அதெல்லாம் வாங்குறது எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா தெரியல. ஈகோ ஃப்ரெண்ட்லியா இல்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதுவுமே 1 ரூபாய் கம்மியில கொடுத்துருக்காங்க மேட்சஸ்லாம். இந்த லிரில் சோப்பு வந்து இன்னும் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. எடுக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் இவ்வளோ காஸ்ட்லியாவா இருக்குன்னு சொல்லிட்டு. 225 rupees. பட் ஆஃபர் செம்மையா கொடுத்துருக்காங்க. 181 181 39 rupees அந்த மாதிரி கணக்குல எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆஃபர் தான் இதுவும். டிமார்ட்ல எல்லாம் எவ்வளவுன்னு தெரியல. நீங்க எனக்கு வந்து டிமார்ட்டோட பிரைஸ் சொல்லுங்க. ஆயில் எல்லாம் பாத்துலாம். ஆயில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் முருகன் சொல்லிட்டு செக்கு கடலன் ஆயில் சொல்லிட்டு வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்லைன்ல ஒரு அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தேன். சம்புன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி நினைக்கிறேன். அங்கிருந்து வரும் எனக்கு 280 அந்த மாதிரி தருவாங்க. இல்ல விலை ஏறிச்சு கிரவுண்ட் ஆயில் அப்படின்னா 300 அப்படி தருவாங்க. ஸோ இப்போ எனக்கு அர்ஜென்ட் சுத்தமா இல்லை. ஸோ நான் முருகன் சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன். 300 rupees MRP, 320 MRP, 300க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நான் 5 லிட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதே எடுத்திருக்கேன். முருகன்ல தேங்காய் எண்ணெய், அதே செக்கு எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு பாப்பாக்கு எங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு. இதுல வந்து நான் ஆயில் ரெடி பண்ணுவேன் பாப்பாக்காக. அதுக்காக வாங்கியிருக்கேன். இதுமே வந்து 380 ரூபாய் 370 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் வந்து ஆஃபர்ல இருக்கு. அது கிரவுண்ட் 20, கோகோனட் 10 rupees. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் பாப்பாக்கு வந்து மசாஜ் பண்ணுவேன் வயிறுக்கு. எனக்குமே வந்து டெய்லி வந்து வயிறு மசாஜ் பண்ணுவேன் நைட்டு. அது வந்து ஒரு நேச்சுரோபதியில வந்து லேடிஸ்க்கு முக்கியமா வந்து அதோட யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து இது ஒரு பாட்டில் மட்டும் வாங்குவேன். இது எனக்கு வந்துடும். திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டா போதும். 2 months கிட்ட இதுவுமே வரும். கேஸ்டர் ஆயில் 192 rupees தான் வந்து இதுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 188. இது டோட்டலா வந்து ஒரு பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நாட்டு சக்கரை பார்க்கலாம். நாட்டு சக்கரை வந்து 1/2 கிலோ 2 எடுத்திருந்தேன். 100 இல்ல 40 ரூபா. பட் MRP பிரைஸ் வந்து 50 rupees. 10 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 எடுத்திருக்கேன். 50 ரூபாய் 100 ரூபாய் வந்து MRPல இருந்து எனக்கு வந்து 80 rupees 1 kg. ஸோ வந்து 80 rupees அப்படிங்கிறது நார்மலா இருக்கும் போல இருக்கு. டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து உளுத்தம்பருப்பு 194 ரூபாய் 184க்கு கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து ஆன்லைன்லயும் பார்த்தேன் 185, அதாவது 1 ரூபாய் ஜாஸ்தி அவ்வளவுதான். ஸோ 4 கிலோ எடுத்திருந்தேன். 4 கிலோனா 736 ரூபாய் 736 rupees. இது அதான் 2.5 months வந்து 4ல இருந்து எனக்கு 4.5 கிலோ வந்து தேவைப்படுது. வடை போடுவேன், அதுக்கப்புறம் மாவு, நிறைய உளுந்து ஐட்டம்ஸ் எல்லாம் கஞ்சி ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்காக எனக்கு 4 கிலோ தேவைப்படுது. அப்புறமா வந்து இந்த சாகுன்னு சொல்ற ஜவ்வரிசி 70 ரூபாய் 1/2 கிலோ. இது வந்து 60 கொடுத்துருந்தாங்க. 10 rupees டிஸ்கவுண்ட். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து 47 ரூபாய். பட் எனக்கு வந்து 42 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 5 rupees வந்து டிஸ்கவுண்ட் இதுல. அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் வாங்கியிருந்தேன். ஒயிட் சுகர் என்ன இவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சு. 70 ரூபாய் MRP 1 கிலோ. எனக்கு 60 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சம் பிளேசஸ்ல 56, 58 அப்படின்னு கூட இருக்கு. பட் இங்க எனக்கு 60 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சென்னா மூங் தால் வந்து 184 rupees. பட் இவங்க வந்து எனக்கு 164 கொடுத்துருக்காங்க. 20 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 20 ரூபா டிஸ்கவுண்ட்னா ஓகே தான் எனக்கு. அப்புறம் ராகி மாவு வாங்கியிருந்தேன். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்ற ராகி மாவுலாம் நாகாவும் சம்திங் மற்ற ராகி மாவுலாம் வாங்கினா குறைன்னு வரும். கஞ்சிலாம் அரைச்சிங்கன்னா மேலே அந்த சக்கை நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் வர தோல்லாம் வரும். பட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்களோட ஓன் ப்ராடக்ட் போல இருக்கு. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுமே வந்து ராகி மாவு 35 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ 40 ரூபாய் 5 rupees டிஸ்கவுண்ட். அப்புறம் வந்து தனியா வாங்கியிருந்தேன். இது வந்து 88 ரூபாய் MRP 68 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 20 ரூபாய் வந்து ஆஃபர். அதுக்கப்புறம் வந்து பனங்கற்கண்டு இது வந்து 24 ரூபாய். இதுல எதுவும் ஆஃபர் கொடுக்கல. அப்புறம் ஒயிட் சென்னா சொல்லிட்டேனா இல்ல மைலோ வாங்கியிருந்தேன். பசங்க பாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி ட்ரை பண்ணுவோம், ஏதாவது செஞ்சு கொடுத்துதானே ஆகணும். மைலோ வந்து 380 347க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து 33 rupees எனக்கு வந்து இதுல ஆஃபர் மைலோ.
எத்தனை பேருக்கு மைலோ பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே பிடிக்காது. வெறும் பால் கூட குடிச்சிருவேன், வித்தவுட் சுகர் அப்படியே குடிச்சிருவேன். பட் குழந்தைங்களுக்கு என் பையன் அப்படியே குடிச்சிருவான் சுகர் இல்லாமல். பொண்ணு சுத்தமாக குடிக்க மாட்டான். ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி சப்சிடிலாம் கொடுத்து தான் ஆகணும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க பிடிக்கல தான். நம்ம குழந்தைங்களும் சும்மா இல்லைங்க, குடிக்க மாட்டாங்க. ஸோ கொடுத்து தான் ஆகணும் ஏதோ ஒரு பால் வகையில். ஸோ இது ஒன்று. பச்சரிசின்னு சொல்லிட்டு வாங்குவேன். நான் மாவு பச்சரிசினா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. 64 ரூபா ஒரு கிலோ. இது வந்து எனக்கு 44 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ரூபா ஆஃப் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. பட் பச்சரிசி நம்ம வந்து எனக்கு ரேஷனில் வந்து இல்லை கார்டு வந்து 44 ருபீஸ். இந்த மாதிரி 5 கிலோ எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 5 கிலோ. இட்லி அரிசி 5 கிலோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, கமான் கண்ணில் பட்டுடு, 550 ரூபா. அப்படியே வந்து 5 கிலோ 55 ரூபா. ஸோ எனக்கு வந்து 10 கிலோ இட்லி அரிசி வந்து 550, 55 ரூபா ஒரு கிலோ, 52 ரூபா ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க. 3 ரூபா ஒரு கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வந்து 520 ரூபா எம்ஆர்பிலேருந்து எனக்கு வந்து 30 ருபீஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் 5 லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் வாங்கியிருந்தேன். எந்த ரைஸ் பிரான், ஃபார்ச்சூன் நினைக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் கம்மி ஆஃபர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி. யார் வீட்டிலலாம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 5 லிட்டர் ஆகுதுன்னு சொல்லுங்க, அதுக்கு மேலேயும் ஆகுதுன்னு சொல்லுங்க. எங்க வீட்டில் எனக்கு நம்ம பார்த்து சமைச்சாலும் ஜாஸ்தியாக தான் ஆகுது. 1500 போட்டிருக்காங்க 5 லிட்டர் வந்து ரைஸ் பிரான் ஃபார்ச்சூன் ஆயில். பட் இவங்க ஆஃபர்னு சொல்லிட்டு 920 கொடுக்குறாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபர் வந்து இவ்வளோ அளவு கொடுக்கவே முடியாது டிஸ்கவுண்ட். நான் அதோட எம்ஆர்பியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஸோ 920 வாங்கியிருக்கேன் இந்த ஃபார்ச்சூன் ரைஸ் பிராண்ட். இதில் எதுவுமே ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து இதே தான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபர் இருக்குன்னு பார்த்து நான் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் வாங்குவேன். இது 5 லிட்டர் எனக்கு எப்படியும் வந்து வந்துடும் 2.5 months அந்த மாதிரி வரும். இன்னொரு 5 லிட்டர் வந்து கடலை எண்ணெய் செக்கெண்ணெய். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சாப்பாடுக்கு. என்கிட்ட நல்லெண்ணையும் கொஞ்சம் ஏலகிரி போகும்போது நாட்டு செக்கெண்ணெய் எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த அரைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஜான்வரியில் வாங்கினேன் 5 லிட்டர் கடலெண்ணையும் நல்லெண்ணையும் மரச்செக்கில் ஆட்டிட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஜான்வரினா ஆல்மோஸ்ட் 5 months. கடலெண்ணெய் எப்பயோ காலி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் மட்டும் இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். புளி வந்து 1/2 கிலோ எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்லாம் புளி வாங்குறதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் காசு இருக்கும். வெளியில ஒரு இதில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அதில் வாங்கினாலே, இல்லை சின்ன மளிகை கடை அதில் வாங்கினாலே கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. புளி வந்து 1/2 கிலோவே 180 ரூபா. அவர் வந்து 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு 170 கொடுத்துருந்தாரு. 340 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ அப்போ. ஸோ 340 ருபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது புளியோட ரேட்டும். அதுக்கப்புறம் வந்து வத்தல், கஞ்சி வத்தல், அரிசி வத்தல் சொல்லிட்டு 65 ரூபா. ஸோ அதெல்லாம் 45 ரூபா 55 ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கஞ்சி வத்தல் இது சும்மா டேஸ்ட்டுக்காக 2 வாங்கியிருந்தேன். பையன் எனக்கு வந்து பர்த்டே வருது, August 15 இண்டிபெண்டன்ஸ் டே பர்த்டே. அதோட வீடியோவும் வரும் ஃபர்தரா. ஆமாம், குலாப் ஜாமுன்ஸ் எங்கள் வீட்லேயே அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, MTR 1/1 வாங்கியிருக்கேன். buy 1 get 1. இதுவுமே வந்து கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க தான். இதுவுமே ஒரு ஆஃபர் 135லேருந்து 125. இந்த எம்ஆர்பிலேருந்து 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், மிளகு சீரகம்னா அமௌண்ட் பயங்கரங்க. 142 ரூபா ஒரு 100 கிராம். 142 ரூபா 100 கிராம் வந்து 3 எடுத்திருந்தேன். 300 கிராம் வந்து 420 ரூபா. இதை நான் எவ்வளோ வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியுமோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ரவுண்டா பட்டா தூக்கி போட்டுறாங்க. அது எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். 420 ரூபா கொடுத்து இந்த 3 ப்ராடக்ட் வாங்கினா நல்ல அந்த பொங்கல் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், பவுடரா தான் போடுவேன். பவுடர் அரைச்சி வச்சு எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணுவேன். என்னால் எதுலலாம் போட முடியுமோ மிளகு எல்லாத்துலயுமே போடுவேன். அது வந்து மிளகு சீரகம் எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு மாசத்துக்குமே வந்து 420 ரூபா சொன்னீங்களா காலி. இந்த ஒரு மாசம் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி சீரகம் வந்து 80 ரூபா 100 கிராம். மிளகு ஜாஸ்தி, சீரகம் கம்மி ஆயிடுறது. சீரகம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். 1/2 kg ஆயிடும் எனக்கு. ஒரு 2 மாசத்துக்கு எனக்கு வந்து 1/2 கிலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி வந்து சீரகம் தண்ணி அதெல்லாம் கொடுப்பேன். ஸோ அதனால வந்து சீக்கிரமா காலியாயிடும். நரசூஸ் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்காக வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக குடிப்பாங்க. ஸோ இது வந்து 130 ருபீஸ் 100 கிராம். கொஞ்சம் காஸ்ட்லி தான். 128க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி 2 எடுத்துருந்தேன். 128. MTR வந்து பெருங்காயம். இது ஆல்ரெடி ஒரு டப்பா இருந்தது, தெரியாமல் திரும்ப வாங்கிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் மந்த் போகும்போது இதை ஸ்கிப் பண்ணிடணும். இங்கு 99 ருபீஸ், கம்மியே பண்ணல. இதுவே ஆஃபர் போல. 99னா ஒன்று அப்படியே பேக், buy 1 get 1. அதுக்கப்புறம் இந்த சாஷெட் எனக்கு வந்து பிளாக் காஃபிக்கு சூப்பராக இருக்கும். 5 ருபீஸ். பிளாக் காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் போடணும், பட் நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு டசன் எடுத்தேன். ஸோ 12 5 60 ருபீஸ் ஆச்சு. இது அதுவுமே வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5 ரூபா தான் போட்டிருக்காங்க. என் டைம் வேஸ்ட். இதுலலாம் குறைக்க முடியாது, தெரிஞ்சே நான் தேடிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லம் வாங்கியிருந்தேன். நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்வேன், எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் செய்கிற சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அளவெல்லாம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வரும். ஸோ வந்து 52 ரூபா 42 ரூபா கொடுத்துருக்காங்க. 10 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலாவை நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். அதுவும் 2ஆக வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா, எனது இப்போ காலி ஆயிடுச்சு. அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட் நான் சக்தியில் தான் வாங்குவேன். கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது.
பிராண்டிங் நான் சொல்லக்கூடாது தப்பா, பட் ஆப்வியஸ்லி நான் சொல்லியே ஆகணும். ஆச்சி மஞ்சள் தூள் வாங்கினாங்க. மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சா எந்த கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். நான் இவ்வளோ வருஷமா வீட்டில் தான் அரைக்கிறேன், ஆரஞ்சா தான் இருக்கு. பட் ஆச்சியில வாங்கினீங்கன்னா அது வந்து எல்லோவா இருக்கும். மஞ்சள் தூள் பேர் வச்சதுனால அதுக்கு மஞ்சளா எப்படி கலர் எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க ஃபாரின்ல வந்து பேண்ட் ஆயிடுச்சு, உண்மையானு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட வீட்டில் ஆச்சி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. இது வந்து ஆச்சி பிராண்டுக்கு வந்து தெரியுமா, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மாத்துங்க. மஞ்சள் தூள் மஞ்சளா இருக்காது, ஆரஞ்சா தான் இருக்கு. யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் மஞ்சளா இருக்குன்னா சொல்லுங்க. நான் தான் வந்து கொஞ்சம் தெரியாம பேசுறேன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அணில் சேமியா. எங்கள் வீட்டில் வந்து சேமியாவும் ரொம்ப பிடிக்கும். ரவா உப்புமா, சேமியா உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அணில் சேமியா வந்து 4 வாங்கியிருந்தேன் 2 மாசத்துக்காக. ஸோ வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோ கம்மி பண்ண மாட்டாங்க அமௌண்ட், பிகாஸ் இதெல்லாம் வந்து அவங்களால கம்மியும் பண்ண முடியாது. நேற்று ஒரு ப்ரோட்டீன் பார் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், 140 rupees. ரைட் பைட் சாக்கோ ஃபிளட்ஜ்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டே முடிச்சிட்டேன். 140 rupees. பட் எனக்கு கொஞ்சம் அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்தது. ஆனால் அதுக்கு 140 rupees கொடுத்து வாங்க வேணான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். ஒன்ஸ் வாங்கலாம், மாசத்துல ஒரு தடவை நம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி நம்ம வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது. 140 rupees கொடுத்து யாரெல்லாம் அடிக்கடி வாங்குவாங்க எனக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறோம், நம்மளுக்கு சாப்பிட முடியல, எனர்ஜி வேணும்னா சாப்பிடலாம். அவல் வாங்கியிருந்தேன். இந்த அவல் வந்து மாவுல போட்டு அரைச்சிடுவேன். இந்த மாதிரி ரெட் ரைஸுங்கிறதுனால 55 ரூபா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 10 rupees, 45 rupees, ½ kg. அப்புறம் இன்னொரு அவல் வந்து இந்த குட்டி அவல் 100 கிராம், 200 கிராம், 23 ரூபா, 18 ரூபா கொடுத்துருக்காங்க. 5 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து பாலில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். பால் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஹாட் மில்க்ல நல்லா ஊறிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எது நாட்டு சக்கரை கலந்துக்கலாம், எது வேணாலும் கலந்துக்கலாம். பனங்கற்கண்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கடலை. இந்த உடச்சக்கடலை வந்து எங்கள் வீட்டில் எக்கச்சக்கமாக காலியாகும். அடிக்கடி வந்து சட்னி அந்த மாதிரி நான் செஞ்சிடுறது. ஸோ வந்து இது வந்து 2.5 கிலோ எடுத்துருந்தேன். ஆமாம், 2.5 கிலோ எடுத்திருந்தேன் 2.5 மாதத்துக்கு. இப்போ வந்து 1 கிலோ ஆயிடும் எனக்கு ஒரு மாதத்துக்கு. 2.5 கிலோ எடுத்துருந்தேன். எத்தனை பேர் வீட்டில் இது காலியாகும்னு சொல்லுங்க. நான் தான் ரொம்ப ஓவராக வாங்கியிருக்கேன்னு தெரியல, பட் எனக்கு காலி ஆகிடும். இது வேர்க்கடலை, இது ரெண்டுமே காலியாகும். வேர்க்கடலை எங்கே வாங்க மாட்டேன், பக்கத்தில் ஒரு குட்டி மண்டி இருக்குது, அங்கே போய் வாங்குவேன். அதான் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை, உப்பு கடலைலாம். அப்புறம் கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்து ரேட் வந்து 100 rupees எம்ஆர்பி. இதில் வந்து 90 rupees எனக்கு கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி. மீன் வந்து 1/2 கிலோ. இதில் வந்து எனக்கு 10 ரூபா வந்து ப்ராஃபிட் அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். அப்புறமா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு நான் இங்கே வாங்க மாட்டேன், இது ரீஃபைண்டாக இருக்குது. கல்லுப்புமே வந்து 38 ரூபா, 18 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ரூபா டிஸ்கவுண்ட்னு போடுறாங்க. பட் எல்லா இடத்துலையுமே அது அவ்வளோதான் அமௌண்ட்டு. இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரீஃபைண்ட் ஆகாமல் கல் இல்லாமல் கல்லுப்பு செஞ்சு தரத்துக்கு ஆள் இருக்காங்க. சம்பு ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து வாங்கிடுவேன். சேம் அமௌண்ட் தான், பெருசாக வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி கிடையாது. பட் அங்கே வந்து ஷிப்பிங் பண்ணுற அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா வறுக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு. இதோட இதுவுமே வந்து 45 ரூபா, 36 ரூபா கொடுத்துருக்காங்க. 9 rupees எனக்கு வந்து டிஸ்கவுண்ட். அப்புறமா வந்து அவ்வளோதான். அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 31 ரூபா எம்ஆர்பி, வந்து 31 ரூபா எம்ஆர்பி, 26 ரூபா கொடுத்துருக்காங்க. 4 ரூபா வந்து எனக்கு 31 26 கரெக்ட், 5 ரூபா, சாரி 5 ரூபா எனக்கு வந்து ஆஃபர். அவ்வளோதான். நீட்டு மிளகாவே வந்து 2 வாங்கியிருக்கேன் தாளிப்புக்கு. இதோட முடிஞ்சது. இந்த கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவசரத்துக்கு, நம்மளால வந்து டக்குன்னு போய் வந்து வீட்டில் அரைக்க முடியல அப்படின்னா இதை எடுத்து போட்டுருவேன். எங்கள் வீட்டில் பசங்க கொஞ்சம் சாஸ் வந்து ஃப்ரைஸ் ஏதாவது செஞ்சேன்னா, அதுக்கப்புறம் காரம் பிரெட் அந்த மாதிரி செஞ்சேன்னா கொஞ்சம் அதை எடுத்துப்பாங்க. 165 rupees வாங்கியிருக்கேன் எம்ஆர்பி. 148 rupees வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 158 + 7 எவ்வளோ ஆச்சு? 15 rupees கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 17 rupees பரவாயில்ல. கருப்புலேருந்து 2 வாங்கியிருந்தேன். கருப்புலேருந்து வந்து எவ்வளோனா எம்ஆர்பி வந்து 95 ரூபா, 20 ரூபா வந்து ஆஃபர் போட்டு 75 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2 வாங்கியிருந்தேன். 150 ரூபா 2, ஜாஸ்தி இல்லையா? அப்போ நம்ம இது 150 ரூபா வாங்கணும்னா அப்பயே நம்ம ஒயிட் உளுந்து வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்குறாங்க. எங்கே ஒயிட் உளுந்து? நான் இந்த மாதிரிலாம் வந்து தனியா சொல்லிட்டேன்னா, தனியாவுமே 20 ரூபா வந்து எனக்கு ஆஃபரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒயிட் உளுந்து 184. இது வந்து 100 தோலெல்லாம் எடுத்து தரதுனால வந்து நமக்கு 24 rupees வந்து 34 rupees, சாரி 34 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம தோலோடய சாப்பிட முடியுமா தெரியல. ஆனால் மாவுல நான் தோலோடையும் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் இதை மைண்டில் வச்சுக்கிறேன். இது 2 கிலோ, அது 2 கிலோ மாதிரி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பிகாஸ் இது 34 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 4 கிலோ 34, 4 3 12, 4 16. ஒமேகா 136, 136 rupees. ஸோ இதுக்கு நான் 1 கிலோ எக்ஸ்ட்ராவே வாங்குவேன், 1 கிலோ கிட்டத்தட்ட.
ஒரு உமனோட தாட், நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது டோட்டலாக நான் இவ்வளோலாம் யோசிச்சு பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கினதுலேயே எனக்கு 10,642 rupees. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேண்ட்ரியும் வந்து சாமான்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ சாமானும் வாங்கி நான் இப்போ வாங்குறது பெருசு இல்லை, இவ்வளோவுமே நான் வந்து அடுக்கிறது தான் பெருசு. இப்போ நான் போயிட்டு ஃபுல்லாக இதை அடுக்கணும், இல்லைனா எறும்பு வந்துடும். அடிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். இப்படி இருக்கிற ப்ரொவிஷனை ஃபுல்லாக எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி அடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு பழசு வந்து முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரியும் புதுசு கொஞ்சம் பின்னாடி வைக்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணியாச்சு. இது வந்து 2.5 monthsக்கு வரும், அதுக்கு மேலேயும் கூட வரலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குவீங்களா, இல்லை 1 month ஒன்ஸ் வாங்குவீங்களா, 2 months ஒன்ஸ் வாங்குவீங்களா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு Zen Junction. Thank you so much for watching. Bye bye.